வெயில்ல உங்க முகம் ரொம்ப கருப்பாகுதா? அப்ப இந்த டிப்ஸ் உங்களுக்காகத்தான். கோடை காலத்துக்கு மட்டுமில்ல, எல்லா நேரத்துக்குமே இந்த பொருளை வச்சு ஒரு ஃபேஸ் பேக் போடுங்க. நிச்சயமா பார்லர் பக்கம் போக வேண்டாம் அப்படின்னு அழகு சார்ந்த மருத்துவர்கள் அறிவுரை சொல்றாங்க. குறிப்பா இந்த கோடை நேரத்துல இது போன்ற விஷயங்கள் வீட்டுல இருந்தபடி செய்யறது நமக்கு நல்லது, நம்ம ஸ்கின்னுக்கும் ரொம்பவே நல்லது. தேவையில்லாத ரசாயன பொருட்கள் கொண்ட கிரீமுகளை உபயோகிக்கிறதுனால இப்ப நம்மளோட முகம் பளிச்சுன்னு தெரிஞ்சாலும் நாளடைவுல நம்ம முகத்துல சுருக்கம், முகப்பரு, அலர்ஜி போன்ற காரணிகள் வர்றதுக்கு ரொம்பவே சான்சஸ் அதிகம் அப்படின்னு எச்சரிக்கை விடுக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த பொருளை வீட்டுல இருக்கிற பெண்கள் மட்டும் இல்லாம ஆண்களும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுல ஒரு சில பொருட்கள் மட்டும் ஆண்கள் பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னும் அழகுத்துறையை சேர்ந்த மருத்துவர்களும் சொல்றாங்க. இப்போ முகநூலையோ இன்ஸ்டாவையோ திறந்தா அதுல முக்கியமான இடம் பெறக்கூடிய வீடியோ அல்லது புகைப்படங்களோ மக்கள் மனதை கவரும் வகையில கிரீம்களோட விளம்பரங்கள் தான் இருக்குது. இந்த விளம்பரங்கள் எல்லாமே அப்படியே உண்மையாவும் முகத்திலேயோ உடம்புலையோ தடவினா நமக்கு இருக்கிற குறைகள் போயிரும் அப்படிங்கறது போலதான் பிம்பத்தை உருவாக்குது. அந்த கவர்ச்சிகர விளம்பரங்களை பார்த்து நம்மளும் அதிக அளவு பணத்தை கொடுத்து வாங்கிட்டு பின்னர் தான் யோசிப்போம். அதனால அது மாதிரியான விளம்பரங்களை நம்பாம வீட்டுல இருக்கிற பொருட்களை வச்சு நம்மளோட முகத்தை எப்படி பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு அழகுத்துறையை சார்ந்த மருத்துவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம வீட்டுல இருக்கிற பாலும் தயிரும் மஞ்சள் தேன் தான் நம்மளோட ஸ்கின்னை பாதுகாக்கிற முக்கிய பொருட்களா. இந்த பாலும் தயிரும் நம்மளோட சருமத்துக்கு என்ன செய்யுது அப்படின்னு பார்க்கலாம். வெயில் நேரத்துல முகம் வறட்சி பிரச்சனை ஏற்பட்டு பல பெண்களுக்கு தொந்தரவா இருக்கும். இதனால தோலரிப்பு, எரிச்சல்லாம் ஏற்படுது. குறிப்பா காலையில முகத்தை கழுவுனதுக்கு அப்புறமா வறட்சி அதிகமாகுதா? அத்தகைய சூழ்நிலையில சில பேர் வீட்டுல தயாரிக்கப்பட்ட ஃபேஸ் பேக்குகள் ஸ்கின்னோட வறட்சியை போக்க வைக்குது. முதல்ல பச்சை பால்ல மஞ்சளை போட்டு பேஸ்ட் ஆக்கி முகத்துல கொஞ்ச நேரம் போட்டுட்டு கொஞ்சமா சில் தண்ணியில கழுவுனா முகத்துல இருக்கிற வறட்சி காணாம போயிடுதான். இப்படியும் செய்யலாம். அதுக்கப்புறமா பச்சை பால்ல ஒரு சிட்டிகை மஞ்சளை கலந்து அந்த பால்ல ஒரு காட்டன் பாலை போட்டு வச்சிருங்க. அதுக்கப்புறமா முகத்துல தடவிட்டு சுமார் 10 இல்லனா 15 நிமிஷம் கழிச்சு முகத்தை கழுவிடுங்க. இப்படி பண்றதுனால நேச்சுரலாவே சரும வறட்சியை நீக்கி ஈரப்பதமாக்கி கொடுக்குமா. இது சருமத்தையும் சுத்தம் செய்யுமா. தயிர், தேன் அப்படின்னு ரெண்டுமே இயற்கையான மாய்ஸ்சரைசர்ஸ் தான். இந்த பேக்கை ஒரு முறை தடவுவதன் மூலமா வறட்சி கொஞ்சம் கொஞ்சமா குறைய தொடங்கிரும். அதே மாதிரி ஒரு ஸ்பூன் தயிரில் ஒரு ஸ்பூன் தேன் கலந்து பேஸ்டை ரெடி பண்ணி அந்த பேஸ்டை தோல்ல தடவி 10 to 15 நிமிஷம் அப்படியே வைக்கணும். காய்ந்ததுமே முகத்தை கழுவலாம். இது சருமத்தை ரொம்பவே சீக்கிரம் வறட்சியோட பிடிப்புல இருந்து நம்மளோட ஸ்கின்னை காப்பாத்தும். பால் தயிர்ல மஞ்சள் சேர்க்கிறதுனால முகத்துல தேவையில்லாத முடிகள் வளர விடாம கட்டுப்படுத்துமா. அதே மாதிரி முகமும் பார்க்கவே ரொம்ப அழகா தெரியுமா. இது மட்டும் இல்லாம வயதான மாதிரி தோற்றம் இருந்தா கூட இது போல வாரத்துல 3 நாட்கள் செஞ்சுட்டு வர்றதுனால முகச்சுருக்கம் அடையாம வயது முதிர்ந்த தோற்றம் ஏற்படாம இருக்கும் அப்படின்னு அழகுத்துறையை சேர்ந்த மருத்துவர்கள் சொல்றாங்க.